ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிம்பிள் டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப்புங்கிற ஒரு வாட்ஸ்அப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்குது, அதோட ஃபெசிலிஸ்ட் என்ன, அது எதுக்கெலாம் பயன்படுத்தலாம், அதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு ப்ரௌசரில் போய்க்கிங்க. அது ப்ளே ஸ்டோரில் உள்ள வாட்ஸ்அப்புங்கிறது எங்கே ப்ரௌசரில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற இருக்கும். நான் யூசி ப்ரௌசர் இருக்குது, க்ரோம் ப்ரௌசர் இருக்குது. எந்த ப்ரௌசராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ப்ரௌசருக்குள்ளே போய்க்குங்க. போனட்டு நான் க்ரோம்குள்ளேயே போகிறேன். க்ரோம்குள்ளே போன வாட்டி இன்டர்ஃபேஸ் ஹோம் பேஜ் வந்துருச்சு. ஹோம் பேஜில் நம்ம என்ன செய்கிறோன்னா, இப்போ வாட்ஸ்அப் அப்படின்னு டைப் பண்ணுறோம். பாருங்கள், YOU வாட்ஸ்அப் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிட்டோம். வாட்ஸ்அப்னு டைப் பண்ணுறோம். மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், அப்படியே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏபிகே மோட்டோ அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வாட்ஸ்அப் ஏபிகே டவுன்லோட் அப்படின்ட்டு இருக்குது. வெர்ஷன் 9.0 இப்போ வந்தது தான் நினைக்கிறேன். நானே ரொம்ப நாளாக அந்த ஆப் இது தான் யூஸ் பண்ணியிருந்தேன். மொபைல் மாற்றினதுல நான் நார்மல் வாட்ஸ்அப் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ திருப்பியும் நான் இதை டவுன்லோட் பண்ணி நிறையா பேருக்கு சொல்லலாம். அங்கே இது போடுறேன். இப்போ டவுன்லோடு வாட்ஸ்அப் அப்படின்ட்டு இருக்குது. இதை கிளிக் கொடுக்கலாம். கிளிக் கொடுத்துட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணால் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டவுன்லோடிங் ஃப்ரம் ஏபிகே. இதில் கேட்குது டவுன்லோடு வாட்ஸ்அப் ஏபிகே அஃபிஷியல் அப்படின்னு கேட்குது. நான் அஃபிஷியலே கிளிக் கொடுத்துக்கேன். கிளிக் கொடுத்துட்டு என்ன ஆகுதுன்னா ஓகேவான்னு கேட்குது. ஓகே, நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். இதோட ஃபைல் பார்த்திங்கன்னா 57.9 MB. இது டவுன்லோட் ஆகட்டும். டவுன்லோட் ஆகணுட்டு நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன். ஏற்கனவே நீங்கள் நார்மலாக வாட்ஸ்அப் வச்சுருந்தீங்கன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள், இல்லாட்டி இன்ஸ்டால் ஆகாது. அதனால் நான் ஏற்கனவே வச்சுருந்த வாட்ஸ்அப்பை நான் அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் இதில் போயிட்டு இங்கே ஓப்பன் கொடுக்கலாம். ஓப்பன் கொடுத்துட்டு இன்ஸ்டால் ஆகிறது கேட்குது. இப்போ வாட்ஸ்அப்னு வந்துருச்சு. இதை இன்ஸ்டால் கொடுக்கலாம். இன்ஸ்டால் கொடுத்துட்டு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இனிமேல் இன்ஸ்டால் ஆகுது. உங்கள் ரேமை பொறுத்து தான், டக்கு இன்ஸ்டால் ஆனாலும் ஆகும், இல்லை லேட்டானாலும் ஆகும். என்னோடது 3GB ரேமு. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. நான் என்ன டக்குன்னு ஆக மாட்டேங்குது அப்படின்னா கேட்பீங்க. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, ஆகட்டும். நம்மளோட இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆகிட்டு இருக்கு. நான் இதை கேன்சல் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்றேன். எஸ் கொடுத்துட்டு நம்ம கேன்சல் கொடுத்துட்டா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வாட்ஸ்அப் அப்படின்ட்டு ஒரு வாட்ஸ்அப் வந்துருச்சு. நம்ம இப்போ இதை கிளிக் கொடுக்கலாம். கிளிக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் வாட்ஸ்அப் மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளே போய் பார்த்துட்டு தான் தெரியும் நிறையா மாற்றங்கள் இதில் இருக்கும். நிறையா பார்த்தீங்கன்னா நிறையா ஃபெசிலிஸ்டே இது இருக்குது. இதில் அட்வான்டேஜ் ரொம்பவே இருக்குது. அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ அக்ரி அண்டு கண்டினியூ. நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். இது அளவு கொடுத்துக்கலாம். அளவு கொடுத்தாட்டி வாட்ஸ்அப் பேக்கப் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால தான் பேக்கப் கேட்குது. அதனால் நான் என்ன சொல்லிக்கிறேன், ரீஸ்டோர்னு கொடுத்துடலாம். ரீஸ்டோர்னு கொடுத்தோட்டி அடுத்த பேஜுக்கு போகவும் பார்க்கலாம். நான் ரீஸ்டோர்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுது. உங்கள் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் என்னோடய நம்பரை என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு வி வில் பி வெரிஃபிகேஷன் த நம்பர் ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்துட்டு அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூ கேட்கும். கண்டினியூ கொடுத்துங்க. அளவு கேட்குது, அளவு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும், ஒன்றும் கவலை இல்லை. அதுவே எடுத்துக்கிட்டும். அப்படி ஆகலைன்னா நீங்கள் தனியாக போட்டுக்கலாம். அது எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் டைம் ஆகட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆகட்டும். பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இதில் நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தேன். வெரிஃபிகேஷன் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு வச்சுருந்தேன். இதை நீங்கள் போட்டுக்குங்க.
நான் என்ன நம்பரோ அதை போட்டுக்கிறேன். போட்டுட்டு வெரிஃபைங்னு வருது. வெரிஃபை ஆனோட்டு என்ன செஞ்சுக்கிறீங்க, இதில் வந்து பேக்கப் ஃபவுண்டு 1 minute ago, நான் ரீஸ்டோரு ஸ்கிப்னு கேட்க நான் ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக்கப் எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் இதோட இமேஜ் வந்துருச்சு. என் நேம் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இன்ஸ்டாலைசிங் அப்படின்னு வருது. இது இன்ஸ்டால் ஆகட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்ஸ்டால் ஆகி முடிக்கட்டும். மறுபடியும் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கோடு கேட்குது, நான் போட்டுக்கிறேன். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், டெலிகிராம், ட்விட்டர், இமெயிலஸ் இதில் வந்து ஃபீட்பேக்கு அவங்களுக்கு கொடுக்கணுன்னா நம்ம வந்து இதில் மூலியமாக கான்டாக்ட் பண்ணிக்கலான்னு வருது. நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், என்கிட்ட இருக்க குரூப்லாம் பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், நான் இப்போ ஒரு இதில் போகிறேன். இந்த மாதிரி தான் வந்து வாட்ஸ்அப் இருக்கும். இதில் வந்து என்னென்ன இதோட செட்டிங்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வாட்ஸ்அப் மாதிரியே இந்த சைடு வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆகும். அதே இங்கிட்ட ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது சேட்டு. இதில் என்ன ஒரு நல்லதுன்னா, நீங்கள் வந்து அப்படியே டேரெக்டாக வந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து கேலரியில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். அப்புறமேல் பார்த்தீங்கன்னா கால்ஸ்ன்னு இருக்குது. இது மூலியமாக நீங்கள் வந்து வீடியோ கால் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறமேல் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சர்ச் பார் இருக்குது. இதில் உங்கள் கான்டாக்டில் இருக்கவங்களாம் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ளைட் மோடு மாதிரி ஒன்று இருக்குது. இது என்னென்னா, இதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா எந்த மெசேஜுமே வராது. இது ஆஃப் ஆயிரும். அப்புறமேல் நீங்கள் வந்து திருப்பி எப்போ நீங்கள் வந்து கொடுக்குறீங்களோ அப்போ தான் மெசேஜ் வரும். இப்போ பாருங்கள், நான் ஆன் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே போனீங்கன்னா நான் திருப்பி அந்த இது கொடுக்குற வரைக்கும் எந்த மெசேஜுமே வராது. நான் கொஞ்ச நேரம் கழித்து நான் காமிக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா பேக்கப் யுவர் மெசேஜ் அண்டு மீடியா நான் வந்து நெவர்னு கொடுத்துட்றேன். நெவர்னு கொடுத்தோட்டி இங்கே ஃப்ளைட் மோடு வந்து ஆனில் இருக்குது, அதனால் எந்த மெசேஜ் வராது. இப்போ வந்து நான் செட்டிங்ஸ் போய் பார்க்கலாம், செட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்கிரிப்ஷன்லாம் எதுவுமே தரல. அப்புறமேல் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. ப்ரைவசி, செக்யூரிட்டி, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், சேஞ்ச் நம்பர். அந்த 2 ஸ்டெப்பு வெரிஃபிகேஷன் அது வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கங்க. இதெல்லாம் உங்கள் வாட்ஸ்அப்போட அக்கௌண்ட்டை ஏதாவது ஹேக் பண்ணுறதுக்கோ இல்லை நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட்டை வந்து இழக்கிறதுக்கோ ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதனால தான் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை வந்து நீங்கள் வந்து எனபிள் பண்ணிங்க. அப்புறமா சேட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், தீம் வந்து டார்க்காக இல்லை லைட்டான்னு கேட்குது. நான் டார்க் கொடுத்து எஸ் கொடுத்துங்க. பார்த்தீங்கன்னா டார்க் மோட் ஆயிரும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸுன்னு கேட்குது. இதை வந்து நான் ஸ்மாலில் கொடுத்துக்கிறேன். ஸ்மாலில் கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்மால் ஆகிடுச்சு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்ம அந்த வாட்ஸ்அப்பில் இருக்க மாதிரி தான் இதில் எல்லாமே இருக்கும். இதை பொறுத்தளவு கூட தான். இதில் இன்னொரு அடிஷ்னலான செட்டிங்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் தான், அதில் தான் நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். செட்டிங் அப்படின்னு இருக்கும், வாட்ஸ்அப் அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் பாருங்கள் ஏகப்பட்டது இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீம் ஸ்டோர் அப்படின்னு இருக்குது. நான் அந்த தீம் ஸ்டோர் கொடுக்குறேன். லோடிங் ஆகிட்டு இருக்கு, இருங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை தீம் இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு எந்த தீம் வேணுமோ, இப்போ நான் இந்த தீம் கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஆகிரும் அப்படின்னு காமிக்குது. நீங்கள் இப்படி தள்ளி பார்த்தாவே தெரியும் எந்த மாதிரி உங்களோடது இருக்குன்ட்டு. நான் அப்ளைன்னு கொடுக்குறேன், அப்ளைடுன்னு வந்துருச்சு. இப்போ பார்க்கலாம் தெரியும், என்னோடய வாட்ஸ்அப் வந்து இப்படி மாறிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த தீம் பிடிக்கலனாலும் இதில் ஏகப்பட்ட தீம் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் ஏகப்பட்டது இருக்குது. உங்களுக்கு பிடிச்சது எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரொம்பவே இருக்குது, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. நிறையா இது இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த இடத்துல அதுக்கான ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு தீம் வந்து வச்சு காமிக்கிறேன். ஏதோ ஒரு நல்ல தீமாக கிடச்சதுன்னா நான் ஒன்று வச்சு காமிக்கிறேன். எதை வைக்கலாம், இந்த தீம் வச்சு காமிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து டவுன்லோடுன்னு இருக்குது. நான் டவுன்லோடு கொடுக்குறேன். 0% இருக்குது. இது வந்து டவுன்லோட் ஆகட்டும். டவுன்லோட் ஆகி தான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டா திருப்பி கொடுக்குமா டவுன்லோட் ஆகாது. ஃபஸ்ட்டு தடவை வந்து எப்பயுமே டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகட்டும். அவ்வளோதான், டவுன்லோட் ஆகிருச்சு. அதுவே அப்ளை ஆயிரும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, அதுவே அப்ளை ஆயிரும்.
அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு தீமுக்கும் ஒவ்வொரு தான் நீங்கள் வச்சுக்கலாம், ஸ்டைலிஷ் வச்சுக்கலாம். இது மட்டும்தான் நான் தீம் மாற்றுறது மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே வந்து ஏகப்பட்டது இருக்குது. கலர் ஃபோன் அது என்னன்னு தெரில, இப்போ தான் புதுசாக விட்டுருப்பாங்க. நான் இதுக்கு முன்னாடி வேஷம் தான் யூஸ் பண்ணிக்கிருந்தேன். இது ஏதோ கலர் ஃபோனுன்னு வருது, இதை பார்க்கலாம் என்னன்ட்டு. இந்த இமேஜ் லோட் ஆகட்டும். நம்ம ஃபோன் வர்றது வந்து நம்ம கலராக வச்சுக்கலாங்கிற மாதிரி தான் நாட்டுக்குது. வாட்ஸ்அப்லேருந்து யாராவது கால் பண்ணால் அந்த மாதிரி ஸ்டைலிஷாக வர்றதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து இதை அப்ளை பண்ணி பார்க்குறேன், லோட் ஆகுது பார்க்கலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப்பு வாய்ஸ் காலு இல்லை வீடியோ கால் எது வந்தாலும் இது வந்து அது மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல இதுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் ஹோம் ஸ்க்ரீனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் டிஸ்பிளே கான்டாக்ட் ஆன்லைன். இப்போ யாராவது ஆன்லைனில் இருக்காங்களா இல்லையா அதை பற்றி இது சொல்கிறது. இது பார்த்தீங்கன்னா ரிங்டோனுன்னு ஒன்று இருக்குது. ரிங்டோன் ஆப்ஷனுக்கு உள்ளே போய் பார்க்கலாம். உங்கள் மொபைலோட ரிங்டோனை வச்சுக்கிறதுக்கு இது ஒரு வருமாட்டுக்கு நம்ம இது தேவையில்லை. நம்ம வந்து ரிங்டோன் ஆல்ரெடி வச்சுருப்போம். அப்புறமேல் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் செட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சென்ட் இன் ஃபோட்டோ குவாலிட்டி. இது எஸ் கொடுப்போம். குவாலிட்டியாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு இமேஜை வந்து சென்ட் பண்ணும்போது நல்ல குவாலிட்டியாகவே போகும். இதே நார்மல் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ குவாலிட்டியாக தான் அது வந்து சென்ட் ஆகும். அது நம்ம தேவையில்லை, நம்ம குவாலிட்டியாகவே வச்சுக்கிறேன். அப்புறமேல் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் செட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது இன்க்ரீஸ் சென்ட் மீடியா ஸ்டேட்டஸ் லிமிட் அப்படின்னு கேட்குது. நம்ம லிமிட் வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம், வைக்காமையும் இருக்கலாம். சென்ட் ஸ்டேட்டஸ் பெஸ்ட்டு குவாலிட்டி 100%. நான் 100% வச்சுக்கிறேன். நான் அளவு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 80%லேருந்து இப்போ 100% வந்துடும். அதே ஸ்டேட்டஸ் அதே குவாலிட்டியோடு போவோம். அதுக்கு தான் நான் இது வச்சுக்கிறது. கொஞ்சம் லோட் ஆகட்டும். லோட் ஆகி வந்துருச்சு. அப்புறமேல் பார்த்தீங்கன்னா திருப்பி வேறு என்ன செட்டிங்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். யூனிவர்சல் செட்டிங்ஸு ஹைடு மீடியா ஃப்ரம் கேலரி. கேலரியில் வந்து ஹைடு பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனு. வேறு என்ன பார்க்கலாம். இதில் வந்து யூனிவர்சல் செட்டிங் பார்த்தாச்சு, ஹோம் ஸ்க்ரீன் பார்த்தாச்சு, ப்ரைவசி அண்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் செட்டிங் இது செக்யூரிட்டிக்காக நிறையா இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் தெரியும், நிறையாவே இருக்குது. இதில் டைதீம் இது என்னன்னு தெரில, கிளிக் கொடுத்து பார்க்கலாம். எல்லாம் புதுசாகவே இருக்குது. நான் ரொம்ப நாளாவது யூஸ் பண்ணி நான் இப்போ நிறையாவது வந்துருச்சாட்டுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹோம் பேஜ் எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி வேணால் வச்சுக்கலாம். வால்பேப்பர் எது வச்சுக்கலாம், கலர் எது வச்சுக்கலாம், பேக்ரவுண்டு என்ன கலர் வேணும், எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் வந்து எல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து ரிவ்யூ கூட பார்த்துக்கலாம். இந்த வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.